வணக்கம். வாங்க, இன்னைக்கு நாம ஒரு ரொம்பவே சுவாரஸ்யமான ஆழமான விஷயத்தோட மூல ஆதாரங்களை வச்சு அதை எளிமையா புரிஞ்சுக்க முயற்சி பண்ணலாம். யோசிச்சு பாருங்க, ஒரு புனிதமான தீபம் நம்ம எதிர்காலத்தை எச்சரிக்குதுன்னா எப்படி இருக்கும்? வாங்க அந்த தீர்க்க தரிசனத்துக்குள்ள இன்னும் ஆழமா போவோம். இது நடந்தது டிசம்பர் 3, 2025ல இந்தியாவுல ஒரு பெரிய திருவிழா அப்போ சொல்லப்பட்ட ஒரு வாக்கு. நம்ம பார்க்க போற இந்த விஷயத்தோட மூலம் எதுன்னு பாத்தீங்கன்னா, அண்ணாமலை தீபத் திருவிழாவுல அகத்திய முனிவர் சொன்ன ஒரு தெய்வீக வாக்கு தான். அதத்தான் வாக்குன்னு சொல்லுவாங்க. வாக்குன்னா ஒரு ஞானி சொல்ற தெய்வீகமான ஒரு செய்தி. இதேதோ மேலிருந்து வர நேரடி மெசேஜ் மாதிரி. இங்க பாருங்க, அகத்தியர் தன்னோட சீடர்களை அப்பனேன்னு கூப்பிடுறார். என் மகனேன்னு அர்த்தம். எவ்வளவு ஒரு பாசமான வழிகாட்டுற துணியில இந்த செய்தி சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. சரி, இந்த தீர்க்க தரிசனம் எப்படி ஆரம்பிக்குது தெரியுமா? ஏதோ பெரிய விளக்கத்தோடலாம் இல்ல, ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரே ஒரு காட்சியோட தான் தொடங்குது. அவர் என்ன சொல்றாருன்னா, வரப்போற அழிவுக்கும் அன்னிக்கு அந்த திருவிழாவில் அவர் பார்த்த ஒரு காட்சிக்கும் நேரடி தொடர்பு இருக்குன்னு சொல்றாரு. அது என்ன காட்சினா, அந்த பிரம்மாண்டமான கார்த்திகை தீபம் இருக்குல்ல, அது மேகங்களால மறைக்கப்பட்டிருந்ததை அவர் பார்த்திருக்காரு. அவர் சொல்றாரு, மறைத்து மறைத்து இவையெல்லாம் அழிவுக்கு காரணம்னு. அதாவது அந்த தீபம் மறைக்கப்பட்டது வெறும் ஒரு சாதாரண நிகழ்வு இல்ல. அது வரப்போற சோதனைகளுக்கும் ஒரு நிச்சயமற்ற காலகட்டத்துக்கும் ஒரு உருவகம், ஒரு சிம்பல் மாதிரி. சரி, இதெல்லாம் ஏன் நடக்கணும்? இந்த தீர்க்க தரிசனம் என்ன சொல்லுதுன்னா, இந்த சவால்கள்னா ஏதோ நம்மள தற்செயலா தண்டிக்கிறதுக்காக வர்றதில்லையாம். அப்போ இது தண்டனையா இல்ல சோதனையா? அகத்தியரோட வாக்குப்படி இந்த கஷ்டங்களுக்குன்னு ஒரு மிக தெளிவான குறிப்பிட்ட நோக்கம் இருக்கு. இங்க பாருங்க, நமக்கு வர்ற கஷ்டம் துக்கம் எல்லாமே ஆன்மீக முதிர்ச்சிய, அதாவது பக்குவத்தை உருவாக்கத்தானா. நம்ம மனசுல வர்ற சந்தேகம் குழப்பம் எல்லாமே நம்ம நம்பிக்கையை சோதிச்சு நம்மளை இன்னும் உறுதியாக்கத்தானா. இந்த நிச்சயமற்ற தன்மை அனுபவம் மூலமா நமக்கு ஞானத்தை கொடுக்கும்னு சொல்லப்படுது. இது எல்லாமே நம்மளை பக்குவப்படுத்துறதுக்கான ஒரு டெஸ்ட். அந்த பக்குவம்ங்கிற வார்த்தை தான் இங்க ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, வரப்போற கஷ்டத்தை பத்தி சொல்லியாச்சு, அதுக்கான காரணத்தையும் சொல்லியாச்சு. ஆனா இந்த தீர்க்க தரிசனம் வெறும் எச்சரிக்கையோட நிக்கல, இதுலேருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரு தெளிவான வழியையும் ஒரு தீர்வையும் சொல்லுது. இயற்கையோட தூய்மையான சக்திகளை எப்படி நம்ம பயன்படுத்திக்கிறதுன்னு அகத்தியர் ஒரு வழிகாட்டுறாரு. அதுக்காக இயற்கையோட சக்தி ரொம்ப அதிகமா குவிஞ்சிருக்கிற சில இடங்களுக்கு போக சொல்றாரு. இந்த தீர்வு என்னன்னா ஒரு செயல்முறை ஆன்மீக பயிற்சி தான். முதல்ல நதிக்கரை கடற்கரை மாதிரி சக்தி வாய்ந்த இடங்களுக்கு போகணும். அப்புறம் நீரோட ஆற்றலை ஈர்க்கிறதுக்கான மந்திரங்களை கத்துக்கணும். அதே மாதிரி நெருப்போட சக்தியை உள்வாங்கிறதுக்கான மந்திரங்களையும் கத்துக்கணும். கடைசியா இந்த 2 ஆற்றலையும் நம்ம உடம்புக்குள்ள, நம்ம ஆன்மாக்குள்ள உள்வாங்கிக்கணும். இதுதான் அந்த வழி. சரி, இந்த வழியை பின்பற்றினா கடைசியில என்ன ஆகும்? அதோட இறுதி விளைவு என்ன? இங்க தான் ஒரு முக்கியமான விஷயத்தை அகத்தியர் சொல்றாரு. படிப்படியாக அறிவுகள் பின் வளர வேண்டும், அப்போதுதான் அனைத்தும் கிட்டும். இதோட அர்த்தம் என்னன்னா, இது ஒரே நாள்ல நினைக்கிற மேஜிக் கிடையாது. இது ஒரு மெதுவான படிப்படியான ஒரு செயல்முறை. படிப்படியாக, அதாவது ஸ்டெப் பை ஸ்டெப். இது உடனடியா கிடைக்கிற ஒரு ரிசல்ட் இல்ல. ஏன் அப்படி? ஏன்னா ஒரே நேரத்துல அளவுக்கு அதிகமான சக்தி நமக்கு கிடைச்சா அது நம்மால தாங்கிக்க முடியாதுன்னு இந்த தீர்க்க தரிசனம் எச்சரிக்குது. உண்மையான வளர்ச்சிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியா சம்பாதிக்க வேண்டிய ஒரு விஷயம். இந்த தீர்க்க தரிசனம் சோதனைகள் மூலமா ஒரு மாற்றத்துக்கான பாதையை காட்டுது. ஆனா அது ஒரு கேள்வியையும் நம்ம முன்னாடி வைக்குது. அந்த பாதையில நடக்க யார் தயாரா இருக்கா? இதுதான் அண்ணாமலை தீர்க்க தரிசனம் நமக்கு விடுற சவால். அதே சமயம் அது கொடுக்கிற ஒரு வாக்குறுதியும் கூட. இந்த விளக்கத்துல என் கூட இணைஞ்சதுக்கு ரொம்ப நன்றி.